ஈரானில் சிக்கிக்கொண்ட அமெரிக்க விமானப்படை வீரரை மீட்க சுமார் 200 பேர் அனுப்பப்பட்டதாக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க விமானப்படையின் F-15E ரக போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்திய நிலையில் அதிலிருந்த விமானப்படை வீரரை அமெரிக்கா பாதுகாப்பாக மீட்டது. இது தொடர்பாக செய்தியாளர் பேசிய ட்ரம்ப் இந்த மீட்பு பணியை சிக்கலான மற்றும் ஆபத்தான நடவடிக்கை என்று விவரித்தார். மேலும் 155 விமானங்கள் மீட்பு பணி ஈடுபடுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். The second rescue mission involved 155 aircraft, including 4 bombers, 64 fighters, 48 refueling tankers, 13 rescue aircraft, and more. We were bringing them all over, and a lot of it was subterfuge. மீட்பு பணிக்காக அனுப்பப்பட்ட விமானங்கள் மிக குறைந்த உயரத்தில் பறந்ததாகவும் அமெரிக்க ராணுவ வீரர்கள் மிக அருகாமையில் இருந்து துப்பாக்கிச் சூட்டை எதிர்கொண்டதாகவும் ட்ரம்ப் கூறினார். ஈரானிய வீரர்களின் கவனத்தை திசை திருப்பி லாவகமாக அமெரிக்க வீரர் மீட்கப்பட்டதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அமெரிக்க ராணுவம் ஒருவரை கைவிடுவதில்லை என்பதை உறுதிப்படுத்தினார். இதனிடையே வீரர் காணாமல் போன செய்தியை கசியவிட்ட செய்தியாளர்களை கண்டறிந்து சிறையில் அடைப்போம் என்றும் ட்ரம்ப் சூளுரைத்தார். சீர்காழியின் தென்பாதி பகுதியில் காலையிலேயே நடைபயிற்சி சென்றபடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். இது குறித்த விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் பிரசன்னா விவரம் என்ன? அதாவது ஜெயபிரியன், சீர்காழி பகுதியில் தற்போது தமிழக முதலமைச்சர் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகிறார். அப்பொழுது அதாவது மதிமுக சார்பாக போட்டியிடும் உதயசீரத்தில் போட்டியிடும் சீர்காழி வேட்பாளர் செந்தமிழ் செல்வனுக்கு தற்போது வாக்கு சேகரிப்பில் இந்த பகுதியில் ஈடுபட்டு வந்திருக்காரு. தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர் நேற்று இறுதிக்கட்ட வேட்பு மனு தாக்கல் செய்து முடிச்சிருந்தாங்க. பல்வேறு கட்சி தலைவர்கள் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் சீர்காழி அருகே சூரகாடு என்ற பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேளாண்மை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து இன்று மாலை 4 மணி அளவில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறாரு. இதற்காக நேற்று இரவு அவரது மனைவி ஊரான திருவன்காடு பகுதிக்கு வருகை புரிந்தாரு. அங்கு தங்கி ஓய்வெடுத்த முதலமைச்சர் தற்போது சீர்காழி தென்பாதி பகுதியில் தமிழ் மணிமண்டலத்தில் இருந்து நடைபயிற்சி மேற்கொண்டு அங்கே அருகில் உள்ள உழவர் சந்தைக்கு சென்று அங்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்திருந்தாரு. தொடர்ந்து தற்போது சீர்காழி தென்பாதி பகுதியில் இருந்து ஜிஹெச் சாலை வழியாக பழைய பேருந்து நிலையம் வரை சென்று வாக்கு நடைபயிற்சி சென்று அங்கு அருகில் நேற்று வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் தற்போது தேர்தல் களத்தில் பரப்புரை வேகம் எடுத்திருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதுமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது சீர்காழி பகுதியில் இருக்கக்கூடிய தென்பாதி என்ற பகுதியில் தற்போது நடைப்பயணம் சென்றவாறே பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.